ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. உங்களில் நிறைய பேர் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் 14 இயர்ஸாக அம்பத்தூரில் எங்களோட சென்டரில் லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கோம். இப்போ ஆன்லைன்லையும் அதே ட்ரைனிங் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஐ எம் அ மல்டி லாங்குவேஜ் ட்ரெய்னர். தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஸ்பானிஷ் இந்த 6 லாங்குவேஜ் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா எங்களோட மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் விவர்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு நாம் வேறொரு டைப் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ், தட் இஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுறதுக்கு இந்த டென்ஸ் தாங்க நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ நான் போனேன், வந்தேன், பார்த்தேன், பேசினேன் இப்படி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு 2 டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், தட் இஸ் நம்மளோட மே, யக், வக், தும், ஹம், ஆப், ஏ, வே. ஸோ இதை தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது கூட வெறும் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆக்ஷன் வேர்ட் மட்டும் வரும். செகண்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் நே பிளஸ் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஆக்ஷன் வேர்ட். அது என்ன சப்ஜெக்ட் கூட நே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மே கூட நே சேர்க்கும் போது மேனே அப்படின்னு மாறும். மேனே அப்படின்னு சொன்னாலும் நான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அர்த்தத்தில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மேன்னு சொன்னாலும் நானுங்கிறது தான் அர்த்தம், மேனே அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ஆனால் பாஸ்டில் பொறுத்த மட்டுக்கும் ஒரு சில டைப் ஆஃப் சென்டென்சஸ்க்கு நம்ம மேனே அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ஆகும். ஸோ வேற ஒரு சில டைப்ஸ்க்கு மே அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, நே சேரும் போது இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி மாறுதுங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ யக் கூட நே சேரும் போது இஸ்னே அப்படின்னு மாறும். வக் கூட நே சேரும் போது உஸ்னே. தும் கூட நே சேரும் போது தும்னே ஆஸ் சச். ஹம் கூட நே வரும்போது ஹம்னே. ஆப் கூட நே வரும்போது ஆப்னே. ஏ கூட நே வரும்போது இன்ஹோனே. வே கூட நே வரும்போது உன்ஹோனே. திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன். मैंने, इसने, उसने, तुमने, हमने, आपने, इन्होंने, उन्होंने. ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு பேசும்போது 2 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ், எங்கே எதை யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 பேட்டர்னையும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஆக்ஷன் வேர்டுங்கிறது காமனாக தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ முதல்ல இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஒரு ஆக்ஷன் வேர்டு அப்படிங்கிறது என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம கம் அக்ராஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம்ங்கிறது என்ன, எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஜென்ரலாக பாஸ்ட் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் 2 டைப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டைப் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹிந்தியில் சொல்லும் போது வியஞ்சனில் முடியக்கூடிய வார்த்தைகளை டைப் 1 கேட்டகரின்னு சொல்கிறோம். ஸோ அதான் மெய் எழுத்தில் முடியக்கூடியது. இப்போ தமிழில் நம்ம உச்சரிக்கும் போது இப்போ போல் அப்படின்னு சொன்னோம்னா இல் அப்படிங்கிற மெய் எழுத்தில் முடியுது. லிக், லிக் அப்படின்னு சொல்லும் போது இக் அப்படிங்கிற மெய் எழுத்தில் முடியுது. பட், இட் அப்படிங்கிற மெய் எழுத்துல முடியுது. ஸோ மெய் எழுத்துல முடியக்கூடிய வார்த்தைகளுக்கு பாஸ்ட் ஃபார்ம் எப்படி ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்குலின் சிங்குலர் ஆண்பால் ஒருமையை பற்றி பேசும்போது ஆ அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாஸ்குலின் ப்ளூரல் ஆண்பால் பன்மையை பற்றி பேசும்போது ஏ அப்படிங்கிற எழுத்தையும், ஃபெமினின் சிங்குலர் பெண்பால் ஒருமையை பற்றி பேசும்போது ஈ அப்படிங்கிற வார்த்தையும், ஃபெமினைன் ப்ளூரல் பெண்பால் பன்மையை பற்றி பேசும்போது ஈன் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வார்த்தைகளோட ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், போல் கூட ஆ சேரும் போது போலா, போல் பிளஸ் ஏ போலே, போல் பிளஸ் இ போலி, போல் பிளஸ் ஈன் போலீன். ஸோ போலோட பாஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா போலா, போலே, போலி, போலீன். ஸோ லிக் வரும்போது லிக்கா, லிக்கே, லிக்கி, லிக்கீன். பட் அப்படின்னு சொல்லும் போது படா, படே, படி, படின். ஸோ இது டைப் 1 கேட்டகரி. ஸோ எந்த ஒரு வார்த்தையும் ஹிந்தியில் உச்சரிக்கும் போது மெய்யெழுத்தில் முடிஞ்சது அப்படின்னா அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஆ, ஏ, இ, ஈன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம ஆட் பண்ணி அதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ டைப் 2 அப்படிங்கிறது மெய்யெழுத்து அல்லாது உயிரெழுத்துலையோ இல்லைன்னா உயிர்மை எழுத்துலையோ முடியக்கூடிய வார்த்தைகளை தான் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு உயிர் எழுத்து.
கா, காங்கிறது உயிர்மை எழுத்து. சோவும் உயிர்மை எழுத்து. ஸோ ஒரு உயிரெழுத்துலையோ இல்லை உயிர்மை எழுத்துலையோ முடியக்கூடிய வார்த்தைகளுக்கு யா, ஏ, ஈ, ஈன் அப்படிங்கிறத ஆட் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆண்பால் ஒருமைக்கு யாங்கிற வார்த்தையும் பன்மைக்கு ஏங்கிறதையும் பயன்படுத்துறோம். பெண்பால் ஒருமையா இருந்தா ஈ அப்படிங்கிறதும் பெண்பால் பன்மைக்கு ஈன் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துறோம். ஸோ இப்போ ஆ அப்படின்னா வருதல் நமக்கு தெரியும். ஸோ வந்தேன் அப்படின்னு நம்ம பாஸ்ட்ல சொல்லணும்னு நினைச்சா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பாஸ்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயா, ஆயே, ஆயி, ஆயீன். காக்கு வரும்போது காயா, காயே, காயி, காயீன். சோயா, சோயே, சோயி, சோயீன். ஸோ பாஸ்ட் ஃபார்ம் ஃப்ரேம் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம ஆக்ஷன் வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது முடியறது மெய்யெழுத்து சவுண்டில் முடிஞ்சது அப்படின்னா அது டைப் 1 கேட்டகரி ஆஃப் வேர்டு. அதுக்கு வந்து ஆ, ஏ, ஈன் அப்படிங்கிற வார்த்தைகளை ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் உயிர் எழுத்துலையோ இல்லை உயிர்மை எழுத்துலையோ முடிஞ்சதுன்னா அது செகண்ட் டைப் ஆஃப் வேர்டு. அது கூட யா, ஏ, ஈன் அப்படிங்கிற வார்த்தைகளை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஜெனரல் ரூல். எல்லா வார்த்தைகளுக்குமே இந்த ரூல் பொருந்தும். இருந்தாலும் ஒரு 6 வார்த்தைகள் ஹிந்தியில் எக்ஸப்ஷனல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் விதிவிலக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 6 வார்த்தைகளும் இந்த 2 ரூலில் எந்த ரூலுக்குமே பொருந்தாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பைஹார்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்முக்கு பாஸ்ட் கேம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜென்ரலாக வந்து ஈடி ஆட் பண்ணுவோம். வாக் அப்படின்னா வாக்டு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெகுலர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கம், கேம், கோ, வென்ட்டுங்கிறதெல்லாம் இர்ரெகுலர் பைஹார்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி வார்த்தைகள் இங்கிலீஷில் நிறைய இருக்கு. ஆனால் ஹிந்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 6 வார்த்தைகள் தான் இருக்கு. ஸோ அந்த 6 வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பைஹார்ட் பண்ணணும். மீதி எல்லா வார்த்தைகளுமே அதை உச்சரித்து புள்ளி வச்ச எழுத்துல முடியுதா வைக்காத எழுத்துல முடியுதான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற வார்த்தைகள் அது கூட ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக ஹிந்தியில் இந்த 6 வார்த்தைகள் மட்டும்தான் எக்ஸப்ஷனல்ஸ் விதிவிலக்குகள்னு சொல்கிறோம். மீதி எல்லா வார்த்தைகளுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்த டைப் 1 கேட்டகரியோ இல்லைன்னா டைப் 2 கேட்டகரியிலையோ ஃபாலோன் ஆகும். ஆனால் இந்த 6 வார்த்தைகள் மட்டும் அந்த 2 கான்செப்ட்டுமே அக்செப்ட் பண்ணாது. இதுக்கான ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் பைஹார்ட் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தே அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தியா, தியே, தீன். ஸோ இங்கே தேயா, தேயே அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அதனால தான் இதை விதிவிலக்குகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தியா, தேங்கிற வார்த்தை வந்து தி அப்படின்னு மாறுது. தியா, தியே, தீன். கர் அப்படிங்கிறது கியா, கியே, கீன் அப்படின்னு பாஸ்ட்ல மாறும் உங்களுக்கு. ஸோ கர் அப்படின்னா செய்தல். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் கியா, கியே, கீன். லே அப்படின்னா எடுத்தல். லேவோட பாஸ்ட் ஃபார்ம் லியா, லியே, லீன். லியா, லியே, லீன். பி அப்படின்னு சொன்னா குடித்தல். ஸோ பியோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பியா, பியே, பீன். பியா, பியே, பீன். ஜா அப்படின்னா செல்லுதல். ஸோ ஜாங்கிறது பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்டையர்லி வேர்டே மாறிடும். ஜாங்கிறது காங்கிற மாதிரி ஆயிடும். காயா கிடையாது, காயா அப்படின்னு சொன்னா கானா பாடுதல். ஸோ கானா அப்படின்னா பாட்டு பாடினேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் உங்களுக்கு. மந்திர் கயா, ஷார்ட்டா வந்து கயா அப்படின்னு சொன்னீங்கன்னா கோவிலுக்கு சென்றேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும் உங்களுக்கு. ஸோ ஜாங்கிறது தான் பாஸ்ட்ல கை அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஸோ கயா, கயே, கயீன். ஸோ ஜா அப்படின்னா செல்லுதல். ஜாவோட பாஸ்ட் ஃபார்ம் கயா, கயே, கயீன். ஹோ அப்படின்னா டு ஹேப்பன், அதாவது நடத்தல் அப்படின்னா இந்த இடத்துல வாக்குங்கிற அர்த்தம் கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஸோ அது என்ன ஆச்சு அப்படிங்கிற அர்த்தத்துல தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அந்த நடத்தல், ஆகுதல் அப்படிங்கிறதுடைய வேர்ட் வந்து ஹோன்னு சொல்லுவோம் ஹிந்தியில. அதோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹுவா. இந்த ஹுவா நீங்க நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கலாம். கியா ஹுவா. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி, என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு கியா ஹுவா அப்படிங்கிறது அடிக்கடி பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஹோவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஹுவா. ஹுயே, ஹுயீன். ஹுவா, ஹுயே, ஹுயீன். ஃபுல்லா ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன், கவனிச்சுக்கோங்க ப்ரொனவுன்சியேஷனை. தே, தியா, தியே, தீன். கர், கியா, கியே, கீன். லே, लिया, लिए, लीन, पिया, पिए, पीन, जा,
गया, गए, गई, गईन, हो, हुआ, हुए, हुई, हुईन. இன்னைக்கு நாம சப்ஜெக்ட் கூட நே ஆட் ஆச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது இல்லாமல் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறது எப்படி ஃப்ரேம் ஆகுது, அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸப்ஷனல் கேட்டகரி வேர்ட்ஸ் என்ன, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நாம் பார்த்த ஆக்ஷன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்ட் ஃபார்மில் என்ன காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும், ஸோ டைப் 1ல் வருமா, டைப் 2 வருமா, அதுக்கு நான் என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ண சொன்னனோ அந்த லெட்டர்ஸ் ஆட் பண்ணி பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதில் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, ஸோ இதில் 2 பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எங்கே அப்ளை ஆகும், செகண்ட் பேட்டர்ன் எங்கே அப்ளை ஆகும், இந்த மாதிரியான கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.